உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 16வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் இன்று நமது கருத்தரங்கில் கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் ஏற்றம் மிகு 7ஆம் பாவகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போறார். அவருடைய உரையை இனிமையோடு கேட்போம். என் தாய் தந்தை பாதம் பணிந்து மற்றும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த விஜயனையா அவர்களுக்கும் மற்றும் எனக்கு வாஸ்து சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த ஜாதகம் எங்க வீடு கட்டிட்டு இருக்கும்போது அந்த எங்க வீட்டுக்கு அதாவது கதவு ஜன்னல் அறைகள்லாம் இரும்புல செய்யறாங்க இல்லையா, அவன் எங்க வீட்டுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தான். நான் கணக்கு தீர்த்துற வாப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்காக என்ன சொன்னா, நான் வரல, ஆனால் என் கூட இருக்கிறவனை அனுப்புறேன், நீ அவன்கிட்ட கணக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னா. ஏன் நீ ஏன் வரல, உனக்கு எனக்கு சண்டையான்னு நான் கேட்டேன். இல்லை எனக்கு வரல அப்படின்னா. அப்போ என்ன ஓடுதுன்னா, இது சனி ஓரம் ஓடுது. நான் கூட வந்த என்ன கேட்டேன், அவன் வீட்டில் ஏதாவது கலகம் நடந்துச்சா, அவனை போய் கூப்பிட்டுவா அப்படின்னேன். ஆமாண்ணா, அவன் அவங்க மனைவி வேற ஒருத்தரோட ஓடி போச்சு, அதனால வெக்கப்பட்டு அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னா. சரி, எனக்கு இது மாதிரி ஆள்லாம் வேணும், சரி கூப்பிட்டான்னு சொல்லி உடனே வர வச்சேன். அவன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாடான்னு எடுத்துகிட்டு வந்தான். அந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம். நான் உட்கார வச்சு என்ன பண்ணேன், ஜாதகத்தை போட்டு, தம்பி உனக்கு 29க்கு மேல கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு வாழ்க்கை நிலைச்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள கல்யாணம் பண்ணாக்கா எத்தனை பொண்டாட்டி கேட்டாலும் உனக்கு நிக்காது. இவன் சொந்த மாமோல இவனை கட்டினான். ஆனா கல்யாணம் பண்ணி என்ன 2 வருஷத்துல வாழ்க்கை இதாயிடுச்சு. அப்புறம் ஜாதகம் கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், அவனை உட்கார வச்சு, தம்பி உனக்கு இந்த கல்யாணம் 2வது கல்யாணம் உனக்கு நிலைக்கும். ஆனால் இது நம்ம ஊருக்கு சனி மூலவாட்டமாக 15 கிலோமீட்டர் உனக்கு பொண்ணு கிடைக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு பொண்ணு அசிங்கமாக தான் தெரியும், மட்டமாக இருக்கும். இந்த பொண்ணாடா கட்டணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு அரசாங்க வேலைக்கு போவோம். ஆனால் அந்த பொண்ணு தான் உனக்கு நீ கட்ட போகிற. இன்னும் உனக்கு 6 மாதத்துல கல்யாணம் நடந்துடும், நீ அதை போய் டைவர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அதை டைவர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த 6 மாதத்துல கல்யாணத்தை பண்ணால் இப்போ அந்த பொண்ணு மனையாருக்கு மீடியிலாக்குது அந்த பொண்ணு. இப்ப அதுக்கு ஒரு ஆணு 2 பொண்ணும் பேத்துட்டா. உங்க ஊர்ல வீடு வேணா, வெளியூர்ல வீடு வாங்கி கட்டிக்கிட்டா, சங்கராவத்தை வீடு வாங்கி கட்டிக்கிட்டான். ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் மாதவே போய் 12ல பகையாகி போச்சு. அதாவது நம்ம பாரம்பரிய முறைக்கு ஆச்சுங்களா, 12ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலயோ புதன் இருந்தா மாமாவை கட்டக்கூடாது, பொது ரூலு. ஆண் பெண் ஜாதகத்துல குரு லக்னத்தையோ ராசியோ சுக்கிரனையோ பார்த்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்லைன்னாக்கா அவன் வாழ்க்கை கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கும். அப்ப ஆணோ பொண்ணோ திருமணம் எப்போது நடக்கும்னாக்கா 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 7ஆம் அதிபதியின் திசையிலும் 7ஆம் அதிபதி திசையில் 7ஆம் பாவத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு கல்யாணம் எப்போ நடக்குன்னா, ஆணோ பொண்ணோ கல்யாணம் நடக்குன்னா 7ஆம் அதிபதி திசையிலும் சுக்கிர புத்தியிலும் 7ஆம் பாவத்தை பார்த்த கிரகம் திசையிலும் புத்தியிலும் திருமணம் நடக்கும். 2-7-11 பலமா இருந்தா இளமையில கல்யாணம் நடக்கும். அப்ப இந்த ஜாதகனுக்கு 2ஆம் அதிபதி யாருன்னா புதன் 12க்கு போட்டாரு, 7ஆம் அதிபதி சனி அவர் வீட்டுக்கு 8ல வந்துட்டார். அப்போ அந்த 29 மேல கல்யாணம் பண்ணிடணும்பா, இளமையில கல்யாணம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் உனக்கு இப்படி பண்ணினாக்கா வாழ்க்கை சரி வராது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு மனிதனுக்கு எந்த காலத்துல திருமணம் செய்யலாம் அப்படின்னாக்கா, எந்த மாதத்துல திருமணம் செய்யலாம்னா, அதாவது சித்திரை மாசத்தை விட வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இது மாதிரி மாசத்துல, அதாவது இந்த திரராசி மாசத்துல கல்யாணம் பண்ணாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜாதகத்துல அந்த 2-7-11 பலமா இருந்தா இளமை கல்யாணம் வரும். அப்போ ஒரு மனிதனுக்கு கல்யாணம் திருமணத்தின் போது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடாது. கல்யாணம் பண்ணும்போது அப்படி ஜென்ம நட்சத்திரம் கல்யாணம் பண்ணான்னா அவ்வளவு வாழ்க்கை அவ்வளவு பலமா தெரியாது. அவனுக்கு 2, 4, 7, 8 இது மாதிரி நட்சத்திரத்துல நம்மளுக்கு அந்த முகூர்த்தம் பண்றத பண்ணி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒண்ணு. அப்ப 6ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்தாலும் முறையான கல்யாணம் நடக்காது ஆச்சுங்களா. அப்ப 7ஆம் பாவம் திருமண மேடை,
2-7-11 நன்றாக இருந்தால் திருமணம் இளம் வயதில் நடக்கும். 11ல ராகு இருக்காரு, சுக்கிரனுங்கிறாரு அங்க. ஆச்சா, அப்ப அந்த அது வந்து காற்று ராசி வீடு அது. ஆச்சுங்களா? அப்ப சுக்கிர வாகன சாரம் செவ்வாய் சாரம். செவ்வாய் 2ல, சுக்கிரன் செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 2ல வந்துட்டாரு. ஆச்சுங்களா? அப்ப 4க்கும் வந்து 4ஆம் சுகஸ்தானாவே சுகத்தை கொடுத்துட்டார். உனக்கு 2ஆம் இடம் 12க்கு போச்சு, 7ஆம் இடம் வந்து அவர் வீட்டுக்கு 8க்கு வந்துட்டாரு. அது சனி பகவான். சனி வாகன சாரம் சந்திர சாரம். சந்திரன் 12க்கு போடுச்சு. ஆமா, அதனால கல்யாணம் உங்க கையில கட்டாத. அரசு வேலைக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி அரசு வேலை வந்துச்சுன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை வந்து லக்னமா போட்டுக்கணும், அந்த கும்பராசிய. அப்ப அந்த அந்த லக்னாதிபதி வந்து யாருன்னா அந்த சனீஸ்வரன். அப்ப சனீஸ்வரன் வாகன சாரம் வந்து சந்திர சாரம். ஆமா, அப்ப அந்த அந்த வீட்டுக்கு வந்து 6ஆம் இடம் அது. ஆச்சுங்களா? உத்தியோகம் வந்துடுச்சு. அப்ப கும்பராசிக்கு 10ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய் வந்து 2ல வந்துட்டாரு. ஆமா, அப்ப ராஜகிரகங்கள் வந்து, ஆமா, ராஜகிரகங்கள் வந்ததுனால இளமை அது வந்து அரசு வேலை வந்துடுச்சு. 7ல சனி இருந்தா மூத்த பெண் அமையும் ஒரு மனிதனுக்கு. ஆமா, ஏன்னா 2ல சனி, 7ல சனி, 8ல சனி இப்படி இருந்தா ஒண்ணு வயது வித்தியாசம் இல்ல ஜாதி வித்தியாசம் வந்துடும். வயது வித்தியாசம் வந்துடும். அப்படி இல்லையா? 7ல சனி இருந்தா ஜாதி வித்தியாசம் எல்லாம் வந்து வயது வித்தியாசம் வந்துடும். இப்ப எனக்கு 7ல சனி தான், எனக்கு 20 வயசு, என் பின்னாடி 21 வயசு தான். வயசு வித்தியாசம் வந்துச்சா? ஏன்னா சனி மூத்தவர். அப்ப வந்து நம்மளை விட அவங்க வந்து ஒரு வயசு அதிகமா தான் கிடைக்கும். அப்ப லக்னத்துல சூரியன் இருந்தாலும், லக்னாதிபதியுடன் சூரியன் இருந்தாலும் கடைசி வரை மரியாதை போகாது ஒரு மனிதனுக்கு. ஜாதகத்துல லக்னத்துல சூரியன் இருந்து லக்னாதிபதியுடன் சூரியன் இருந்தா கடைசி வரைக்கும் மரியாதை போகாது. ஒருத்தருக்கு தாய் வீட்டு சொத்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தாய் வீட்டு சொத்து வந்து 4-11 கூடி இருந்தாலும் 2-4 4ஆம் கூடினாலும் தாய் வீட்டு சொத்து வந்துடும். அதை வந்து பார்க்காத இருக்கணும். பார்க்காத இருந்தாக்க கிடைக்கும். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாகி 7ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தால் கணவனை விட்டு அந்த பிரிய நிலை வந்துடும் தானே. அதே ஒரு ஆணுக்கு வந்து சுக்கிரன் வக்கரமாகி 7ஆம் இடம் கெட்டு போயிருந்தா மனைவி விட்டு பிரிநிலை உருவாயிடும். ஆச்சா, சரி. இப்ப இதுக்கெல்லாம் இருந்து யாரு முன்ன போவாங்க, யார் பின்ன போவாங்க? ஜாதகத்துல கேட்பாங்க இல்லையா, நான் முன்ன போனேன், என் பொன்னாடி முன்ன போவோமான்னு. அப்ப தீர்க்க சுமங்கலி யோகம் யாருக்கு அமையும் அப்படின்னாக்கா, பொதுவாக ஆண் போய் பெண் இருந்தா போயிட்டுக்குவாங்க. ஏதோ இருந்தாலும் இம்சை இல்லாத வண்டி ஓடும். ஆம்பளை யாரும் அடிக்கிறது போறது இல்லாத ஜாலியான வாழ்க்கை. என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க வண்டி ஓட்டுவாங்க. ஆனா பொம்னாடி போய் ஆம்பளை இருந்தான்னாக்கா அவன் ஆள் இருந்தாலும் அனாதை, சொந்த பந்தமே பார்க்காது. அப்ப அப்ப ஏனென்றால் ஆணுக்கு சமைக்க தெரியாது, வீட்டு வேலை செய்ய தெரியாது. அப்ப பெண் இல்லாத வீடு வந்து அது பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் சுக்கிரன் கேந்திர கிரகோணம், இந்த கேந்திர திரிகோணம் பெற்றால் அவருக்கு கடைசி வரை மனைவி வந்து ஆதரவோடு இருந்து வாழ்க்கை நடத்துவான். அப்ப தீர்க்க சுமங்கலியா வாழ்க்கை ஓடும் வண்டி. ஆச்சுங்களா? 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் வக்கர நீச்சம் பெற்றாலும் 6-8-12 மறைந்தாலும் மனைவிக்கு முன்னாடி போய்விடுவார். அப்ப கணவன் பின்னாடி போவான். சரிங்களா? மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் கண் நன்கலம் நன்மக்கள் பேரு. மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கை, மங்களம் நல்ல மக்கள் பெறுதலே அதற்கு நல்ல அணிகலம் என்று கூறி எனக்கு இதுவரை பேச கொடுத்த உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றி.